எதுக்காக என் பின்னாடியே எல்லாரும் வரணும்? எனக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு உடம்பு சரியில்லாம போல. அதான் உங்க பெரியமா கூட இருக்கல்ல, அங்க எங்களை பார்த்துக்க எங்க அக்கா இருக்கா. எனக்கு இங்க இருக்கிறதுக்கு எந்த தொந்தரவும் இல்லை. நான் வேணா வெயிட் பண்றேன்னு சொன்னேன் சார். ஆனா ஐயா தான் வேணாம்னு சொல்லிட்டாரு சார். அர்ச்சனா, நீ நினைச்சது உண்மைதான். ஆமா கார்த்திக், எனக்கும் அப்படிதான் தோணுது. பெரியம்மாவும் பெரியப்பாவும் இங்க இருந்து வரவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இது அவங்க ஏற்கனவே முடிவெடுத்துட்டு தான் இங்க வந்திருக்கணும். இருக்கலாம் அர்ச்சனா. அதனாலதான் அவங்க டிரைவரையும் திருப்பி அனுப்பியிருக்காங்க. ஆமா அர்ச்சனா, நம்ம திடீர்னு அவங்கள பார்க்க வந்ததும் அவங்க பயங்கர ஷாக் ஆயிட்டாங்க. அவங்க எதுக்காக அப்படி பண்ணணும் கார்த்திக்? எனக்கு ஒண்ணுமே புரியல. அது எதுக்கு வேணாலும் இருக்கட்டும், ஆனா இந்த விஷயத்துல நாம தான் தப்பு பண்ணிருக்கோம். நம்மள யாரோ ஒருத்தர் ஏதோ சொன்னதுனாலதான் அவங்க இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. அதை வச்சுதான் அவங்க இந்த முடிவு எடுத்திருக்காங்கன்னு தோணுது. ஆமா அர்ச்சனா, நாம அவங்கள சரியா கவனிக்கல. நிச்சயமா நாம தான் அவங்களுக்கு ஏதோ குறைய வச்சுட்டோம். அப்ப வாங்க கார்த்திக், போய் உடனே அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கலாம். நீங்க கொடுக்கற எந்த தண்டனையும் ஏத்துக்க நம்ம தயாரா இருக்கோம்னு சொல்லலாம். ஆனா எப்படி ஒரு தண்டனையை கொடுக்காதீங்கன்னு சொல்லலாம். அவங்க நம்மள விட்டு விலகி இருக்கணும்னு யோசிக்கிறது நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது கார்த்திக். நீ ரொம்ப சரியா சொன்ன அர்ச்சனா. நம்ம எப்படியாவது அவங்களை இங்க இருந்து கூட்டிட்டு போய் ஆகணும். ஆமா, ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்கன்னு. இங்க பாருமா, எந்த நம்பர் 9 ஸ்டார்ட் ஆகுதோ அத நாம 3ஆல டிவைட் பண்ணணும். புரியுதா? இப்ப அடுத்த கணக்க நீ போட்டு பார்க்கலாம். சரி. அங்கிள், நீங்க ஒரு தடவை கார்த்திக் ஃபோன் பண்ணி கேளுங்களேன். அவங்க எங்க வந்துட்டு இருக்காங்க, எப்போ வருவாங்கன்னு. இன்னைக்கு ராத்திரி கண்டிப்பா வந்துருவாங்கம்மா. இந்நேரம் அவங்க கிளம்பிருப்பாங்க சஹி. ஆண்டி, ஒரு தடவை ப்ளீஸ் ஃபோன் பண்ணி கேளுங்களேன். நான் சொல்றத நீ நம்பவே மாட்டல்ல. சரி இரு, நான் ஃபோன் பண்றேன். என்னடா கண்ணு, என்ன? அம்மா ஃபோன் பண்றாங்க. நிச்சயமா பெரியம்மா பெரியப்பாவை பத்தி அவங்க விசாரிப்பாங்க. ஹலோ அம்மா. கார்த்திக், கிளம்பிட்டீங்களாப்பா? இல்லம்மா. சீக்கிரம் கிளம்புங்கப்பா, கொஞ்ச நேரத்துல இருட்டிட போகுது. மாமாக்கு ராத்திரியில டிராவல் பண்றது சுத்தமா ஒத்துக்காது. ஆமாம்மா, அது ஆக்சுவலி நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணலான்னு இருந்தேன். இங்க என்ன நடந்துச்சுன்னா, நான் உங்களுக்கு அப்புறமா ஃபோன் பண்றேன். முதல்ல நான் பெரியம்மா பெரியப்பா கிட்ட பேசிடுறேன். சரிப்பா. என்னாச்சு சாந்தி? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? அண்ணனுக்கு உடம்புக்கு ஏதாவது? இல்ல, மாமாவுக்கு ஒண்ணும் இல்ல, நல்லதா இருக்காரு. ஆனா என்ன? அது வந்து இங்க பாருப்பா தம்பி, ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா யோசிச்சுக்கோ. அதுக்கப்புறம் நீ முடிவெடு. உனக்காக அவங்க இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க. வாப்பா கார்த்திக், நான் உன்னதான் இப்ப கூப்பிடலான்னு இருந்தேன். வாமா அர்ச்சனா, உட்காரு. இல்ல பரவாயில்ல பெரியப்பா, இருக்கட்டும். இத பாருப்பா, நாங்க என்ன பேசிக்கிட்டு இருந்தோம்னா, நானும் உங்க பெரியமாவும் இத்தனை வருஷம் கழிச்சு சொந்த ஊருக்கு வந்திருக்கோம். அதனால இன்னும் 2 நாள் இருந்துட்டு வரேங்கிறீங்களா? ரொம்ப நல்ல விஷயம் பெரியப்பா. நாங்களும் இத பத்தி உங்ககிட்ட சொல்லலான்னு தான் வந்தோம். பரவாயில்ல, நீங்க வர வரைக்கும் இன்னும் 2 நாள் நாங்களும் இங்கே இருக்கோம். ஆனா ராஜசேகர், அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க பெரியப்பா. அப்பா கிட்ட நான் ஏற்கனவே பேசிட்டேன். அவரும் அப்படிதான் சொன்னாரு. எவ்வளவு நாள் வேணாலும் இருந்துட்டு வாங்க, டென்ஷன் ஆக வேண்டான்னு. எல்லாத்தையும் அப்பா பாத்துக்கிறேன்ட்டாரு. இல்லப்பா கார்த்திக், எங்களுக்கு இங்க இருந்து பழகி போச்சு. உங்களுக்கு இது புது இடமா இருக்கும். தேவையில்லாம இதுக்கு கஷ்டம். அதுவும் இல்லாம நீங்க இங்க தங்கறதுக்கு துணிமணி எடுத்துட்டு வரல, அதனாலதான். ஆமாப்பா, தேவையில்லாம குழந்தைய கஷ்டப்படுறான். அவனுக்கு இது புது இடம் வேற. இங்க அடிக்கடி கரண்ட் வேற போகுதுப்பா. பாத்தேல, நேத்து ராத்திரி பூரா கரண்ட் இல்ல. ஆமா, குழந்தைய கஷ்டப்படுத்தாதீங்க. நீங்க 2 பேரும் கிளம்புங்க, நாங்க கொஞ்ச நாள் கழிச்சு வரோம். எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு இங்க இருந்து வரவே பிடிக்கல. அதனாலதான் வரப்ப நீங்க துணிமணி கூட எடுத்துட்டு வரல. பெரியப்பா, ஒரு விஷயம் மட்டும் கிளியர். உங்களுக்கு இங்க இருந்து வர விருப்பம் இல்ல, அதே மாதிரி தான் எங்களுக்கும். அப்புறம் ஏன் நம்ம எல்லாரும் கொஞ்ச நாளைக்கு இங்கே இருக்க கூடாது? அதுவும் இல்லாம இந்த ஊர்ல நான் சரியா யாரையும் பார்க்கல. அர்ச்சனாவும் ஊரை சுத்தி பார்க்கல. அப்புறம் நக்ஷ பத்தி சொல்லணும்னா, அவன் ஒன்னும் கஷ்டப்படுற மாதிரி எனக்கு தெரியல. கரண்ட் இல்லைன்னா இப்ப என்ன? இவ்வளவு பெரிய வராண்டா இருக்கு, ஃப்ரெஷ்ஷான காத்து இருக்கு, அவன் அப்படியே தூங்கிடுவான்.
அது மட்டும் இல்லாம டுகுக்கு தேவையான திங்ஸ் நான் எப்பவும் கூடவே கொண்டு வருவேன். நீங்க டுகு கூட இருந்தா அவனுக்கு நான் கூட தேவையில்ல. நீங்க வேணா பாருங்க, டுகுக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவான். பெரியப்பா, அதனால நம்ம எல்லாரும் இங்கேயே இருக்கலாம். இதுதான் ஃபைனல் முடிவு, சரியா?